ஏர்டெல் யூசர்ஸ் ரொம்பவே பாவம் நீங்கலாம். ஏன்னா, இன்னமுமே பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் எல்லாம் டிக்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ, அது என்ன, எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்க்கலாம். ஆட் ஆன் டேட்டா அன்லிமிட்டட் 5G அப்படிங்கிற ஆப்ஷன்ல 3 வகையான ரீசார்ஜ் பிளான்ஸ் இருக்கும். அந்த 3 வகையான ரீசார்ஜ் பிளான்ஸ்லயுமே பெனிஃபிட்ஸ கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ, இது கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா, கோவம் தான் வருது. ஏன் அப்படி பண்றாங்கன்னு புரியல. இப்ப ரூ. 51 நீங்க ரீசார்ஜ் பண்றீங்க ஆட் ஆன் டேட்டால அப்படின்னா, உங்களுக்கு அன்லிமிட்டடா 5G குடுத்துருவாங்க. 4Gல உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 GB குடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த வகையான கரண்ட் பிளான் வந்து இருக்கிற வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ, இது ஒரு பெனிஃபிட்டா இருந்தது. இப்ப அந்த 3 GBலாம் உங்களுக்கு குடுக்க முடியாது. வேணா 1 GB எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வெறும் 1 GB தான் குடுப்பாங்க. நீங்க ஆல்ரெடி பேஸ் பிளான் போட்டிருக்கணும். அந்த போட்டிருந்தா மட்டும் தான் இது வந்து அப்ளை ஆகும்னு சொல்ல முடியும். அந்த பேஸ் பிளான்லயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 299 அப்படிங்கிற அந்த பேஸ் பிளான்ல இருந்து தான் நீங்க தாண்டுற மாரி இருக்கும். ஸோ, இது வந்து பிரச்சனை தான்னு சொல்ல முடியும். இது இவ்வளவு வந்து சேட்டை காமிக்கக்கூடாது யாருக்குமே. அந்த 1 GB வச்சு என்ன பண்றது? இப்ப 2வது பிளான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரூ. 101 அப்படிங்கிற இந்த ரீசார்ஜ் பிளானுக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 6 GB டேட்டா வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப 6 GBலாம் குடுக்க முடியாது தம்பி. உங்களுக்கு 2 GB ஜாஸ்தி. ஈவன் தோ நாங்க உங்களுக்கு அன்லிமிட்டடா இதுக்குள்ள 5G குடுக்கறனால 2 GB தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எங்களால குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவுமே ஒரு மோசமான விஷயம். 3 பிளானா பார்க்கும்போது ரூ. 151 அப்படிங்கிற ரீசார்ஜ் பிளானுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு 9 GB டேட்டா வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 9 GBலாம் ரொம்பவே ஜாஸ்தி தம்பி. உங்களுக்கு அதிகபட்சமா நாங்க குடுக்க போறது 3 GB தான். இந்த 3 GBக்குள்ள எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு இப்போ குடுத்துட்டாங்க. ரொம்ப, 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 ரொம்ப மோசமான விஷயம். நீங்க அன்லிமிட்டடா 5G குடுக்குறீங்க எங்களுக்கு தெரியுது. ஆனா டவர் இல்லாத நேரத்திலயோ, மத்த நேரங்கள்லயும் எங்களுக்கு 4G தான் சப்போர்ட் ஆகுது. ஸோ, அப்படிப்பட்ட நேரங்கள்ல நான் ரூ. 151 போட்டுட்டு எனக்கு 9 GB கூட கிடைக்காது அப்படின்னா, நான் எதுக்கு அந்த பிளான யூஸ் பண்ணணும்? இதுதான் என்னோட கேள்வி. என்னோட கோவமும் கூட. நானும் ஒரு ஏர்டெல் யூசர் தான். நான் இன்னொரு சிம் ஏர்டெல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு அந்த கோவம் வருமா? வராதா? ஸோ, நான் கேட்கறது சரிதான்னு எனக்கு தோணுது. ஸோ, இது நீங்க தப்புன்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, கூகுள்லயும் இந்த டேட்டா வந்து கரெக்ட்டா ஸ்பிளாஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஆனா, எந்த வகையான அனௌன்ஸ்மென்ட்டும் அஃபிஷியலா அவங்க குடுக்கவே இல்ல. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஓவராலா இந்த பிளானுக்கான பெனிஃபிட்ஸ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்களே தவிர, அவங்கள்ட்ட இருந்து எந்த வகையான சர்க்குலரும் பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் ஆகலன்னு சொல்ல முடியும். ஸோ, ஏர்டெல் எங்க போய் முடிய போதோ, அந்த யூசர்ஸ்லாம் எப்படி தான் சர்வை ஆகுறாங்களோ எனக்கு புரியவே இல்ல. ரொம்ப பாவம் நம்ம எல்லாருமே. ஸோ, இவங்க இப்படி போக, 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 போக மத்த நெட்வொர்க்கும் குறைப்பாங்க. அதுதான் அவங்களோட வாடிக்கையும் கூட. ஸோ, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. தெரிஞ்சுப்போம். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.